இங்கு சக்தி அப்படியே நினைத்து கொண்டு அவள் அன்று அவளுடைய வேலைகளை அனைத்தையும் முடித்துவிட்டு அவள் வீட்டுக்கு போன் செய்து அங்கு போனை லக்ஷ்மி தான் எடுத்தார். சக்திமா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று கேட்கவும், நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க என்று அவள் கேட்டாள். நாங்க நல்லா இருக்கோம்மா, அப்பா கொஞ்சம் வெளியில போயிருக்காரு, போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டாரு, அதனாலதான் நான் எடுத்தேன் என்று சொல்லவும், பரவாயில்லம்மா, அக்கா எப்படி இருக்கா என்று கேட்கவும், அக்காவும் நல்லா இருக்கா என்று சொல்லி இப்படியே அவர்கள் பேசி கொண்டிருக்கவும், அம்மா, இங்க இந்த ஆபீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, நான் இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா என்று சொல்லவும், எனக்கு சந்தோஷம்தாம்மா சக்தி, நீ அங்க நிம்மதியா இருந்தாலே எங்களுக்கு அது போதும் என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டு விட்டு ஸ்வேதாவிடம் பேசினாள். அக்கா, கவலைப்படாத, இங்க நான் நல்லா சம்பாதிச்சு சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம் என்று சொல்லவும், எனக்கு இப்ப அதெல்லாம் எனக்கு தோணவே இல்லை, நீ நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்படுறன்னு மட்டும்தான் எனக்கு தோணுது, நீ நல்லபடியா அங்க இரு சக்தி, எங்களை எப்ப நீ பார்க்க வருவாய் என்று கேட்கவும், இப்பதானக்கா இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன், உடனே லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா நான் லீவு இருக்கையில அங்க வரேன் என்று சொல்லி அப்படியே பேசிவிட்டு அவர்கள் சந்தோஷமாக போனை வைத்தார்கள். பிறகு அப்படியே அம்மாவிடமும் அக்காவிடமும் பேசிய சந்தோஷத்தில் அன்று இரவு உணவை சாப்பிட்டு விட்டு கையலிடமும் சிறிது நேரம் பேசிவிட்டு அவள் அன்று அப்படியே நிம்மதியாக உறங்கினாள். இங்கு வருண் சக்தியை நினைத்து கொண்டு, நம்ம அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டோம், அவங்க பாட்டுக்கு ஏடா கூடமா ஏதாச்சும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்களோ என்று அவனுக்கு ஒரு பயம் வரவும், உடனே நம்ம நாளைக்கு காலையில தெளிவா சொல்லிடணும், நீங்க எந்த பொண்ணையும் பார்க்காதீங்க, நானே எனக்கு ஏத்த பொண்ணா பாத்துக்கிறேன்னு சொல்லிடணும் என்று சொல்லவும், ஒருவேளை இந்த விஷயத்த சொன்னா நீ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டா, இன்னொரு பொண்ணை நீ அதே மாதிரி சூஸ் பண்ணிடுவேன்னு சொன்னா நான் என்ன பண்றது, இந்த வாட்டி அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன், எல்லா விஷயத்திலையும் சூதனமா இருப்பேன் என்று நம்ம அவங்க கிட்ட புரிய வைக்க வேண்டியதுதான் என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டு அப்படியே தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தான். பிறகு அம்மா கிட்ட நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவுமே, நான் கண்ணை மூடி பார்த்தப்ப ஏன் சக்தி முன்னாடி வந்தா, அப்ப சக்தி என் மனசுக்குள்ள இருக்காளா என்று அவனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றவும், எங்கேயோ கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு இங்க ஒரு கேன்டீன்ல வேலை செய்யுது, ஆனா அந்த பொண்ணு எப்படி என் மனசுக்குள்ள வரும், நான் ஒன்னும் பணக்கார பொண்ணை காதலிக்கணும்னு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படல, ஆனா சக்தி என்னை ஏத்துக்குவாளா, சக்தியை நான் காதலிச்சா அவ என்னை காதலிப்பாளா, சக்தி கிட்ட என்னுடைய காதல சொன்னா அவ ஏத்துப்பாளா என்கின்ற ஒரு முடிவை அவன் எடுக்க ஆரம்பித்து விட்டான். உடனே அவன் மனசாட்சி முன்னே வந்து, என்ன வருண், இப்ப காதலிக்கணும் என்கின்ற ஒரு முடிக்கு வந்துட்ட போல என்று சொல்லவும், ஏய், உன்னை பத்தி இன்னைக்கு எங்க வீட்டுல சொல்லி நான் காமெடி பீஸ் ஆயிட்டேன், நீ ஏன் திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட இப்படி சொல்லிட்டே இருக்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா என்று அவன் கேட்கவும், என் வேலையே இதுதான், நீ நினைக்கிற, ஆனா அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிற, அதனால தானே நான் வந்து உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிக்கிட்டு நீ பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டு இருந்தா நான் ஏன் உன் முன்னாடி வரப்போறேன் என்று அது கேட்கவும், இங்க பாரு, எனக்கு எப்ப சொல்லணும் எப்ப எது பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ வந்து வந்து என்ன குழப்பி விட்டுட்டு போகாத என்று அவன் கேட்கவும், இங்க பார் வருண், நான் உன்னை குழப்பல, நான் என்னைக்குமே யாரையுமே குழப்ப மாட்டேன், ஒருத்தவங்க குழம்பி போய் இருந்தா அவங்கள தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் வருவேன், அதனால நான் சொல்றத கேளு, உனக்கு ஏத்த ஜோடி சக்தி தான், சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு, நீ இதுக்கு முன்னாடி காதலிச்சுட்டு இருந்தியே அந்த ஷாஹித்யா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, சக்தி அவ ரொம்ப பொறுப்பான பொண்ணு, ரொம்ப அடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்காக பாடுபடுற பொண்ணு, உனக்கு நல்ல மனைவியா இருப்பா, பேசாம நீ சக்தியை காதலிச்சு கல்யாணம் பண்ணுவியோ இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நல்லபடியா கல்யாணம் பண்ணுவியோ தெரியாது, ஆனா உனக்கு ஏத்த ஜோடி
சக்திங்கிறத இப்பவே நான் உங்ககிட்ட சொல்றேன் என்று அந்த மனசாட்சி சொல்லவும், என்னது, சக்தி எனக்கு மனைவியாக போறவளா? அப்போ சக்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது தப்பு இல்லையா என்று கேட்கவும், நீ எதை தப்பு என்று சொல்ற? உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு சக்தியை கல்யாணம் பண்ண போறங்கிறத நினைச்சு பாக்குறியா, இல்ல சக்தி உன்னோட ஸ்டேட்டஸுக்கு இல்லைன்னு நினைக்கிறியா என்று அந்த மனசாட்சி வருணை கேள்வி கேட்கவும், உடனே வருண், இங்க பாரு, இந்த ஏழை பணக்காரங்க எல்லாம் நான் எல்லாம் நினைக்கிறதே இல்லை. என்னைக்கு நான் ஒருத்திக்கிட்ட ஏமாந்தனோ அப்பவே அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. இத்தனை நாள் நான் குடிச்சு என்னுடைய உடம்ப கெடுத்துக்கிட்டேன். என் உடம்பு மட்டும் இல்ல, எங்க அம்மா அப்பா மனசையும் நோகடிச்சு அவங்களையும் நான் கவலைப்பட வைத்து விட்டேன். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் நல்லபடியா இருக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். ஆனா நான் இப்படி இருக்கிறது மட்டும் பத்தாது, நான் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி ஒரு குடும்பமா இருக்கணும்னு அம்மாவும் அப்பாவும் ஆசைப்படுறாங்க. அதுக்காக எனக்கு ஏத்த பொண்ணு கிடைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் என்று தவிர எனக்கு பணக்கார பொண்ணு தான் வரணும், எனக்கு ஏழ்மையான பொண்ணு எல்லாம் வரக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது என்று வருண் சொல்லவும், குட், இப்படிதான் நீ நல்ல பையனா பேசுற. உன்னுடைய மனசு நீ எப்பவுமே இப்படியே வச்சுக்கோ. ஆனா ஒண்ணு வருண், நீ எவ்வளவு சீக்கிரமா நீ உன்னுடைய காதல சக்தி கிட்ட சொல்றியோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா சக்தி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பொண்ணை நீ 2 நாள் பாக்குற இல்ல, அந்த பொண்ணை பார்த்து யாராச்சும் சி இந்த பொண்ணு என்ன எப்படியெல்லாம் பண்ணுதுன்னு யாராச்சும் உன் காது பட பேசுறாங்களா? சக்திய, ஐயோ அந்த பொண்ணா, ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, அந்த பொண்ணா நல்லா பேசும், நல்லா அடக்க உடக்கமா இருக்கும், அப்படிதானே நீ கேள்விப்பட்டு இருக்க? ஏன் உங்க அப்பாவே எடுத்துக்கோ, டெய்லி வீட்டுக்கு வந்து அவர் அதே தானே சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சக்தி நல்ல பொண்ணுங்கிறது இப்ப உனக்கு நல்லாவே தெளிவா புரிஞ்சிருச்சுல்ல. நீ என்ன நினைச்ச? என் மனச புரிஞ்சு என்ன பாத்துக்கிற ஒரு பொண்ணுதான் வேணும்னு சொன்ன இல்ல. சக்தி உன் மனசறிஞ்சு இருப்பா, உன்னை புரிஞ்சு நடந்துப்பா, உன் மனசு கோணாம நடந்து உன்னை நல்லபடியா பாத்துப்பா. நீ அவளை கல்யாணம் பண்ணினா உன்னுடைய லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும் என்று அந்த மனசாட்சி சொல்லவும், என்னமோ நீ நான் நினைக்கிறது எல்லாத்தையுமே நீ என்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, நான் எவ்வளவு சீக்கிரமா சக்தி கிட்ட என்னுடைய காதலை சொல்ல முடியுமோ நான் அவ்வளவு சீக்கிரம் சொல்றேன். ஆனா ஒண்ணு, எனக்கு எப்பயாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா அப்பப்ப எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணிட்டு போ. இதை யார்கிட்டையும் இனிமேல் சொல்ல மாட்டேன் என்று சொல்லவும், நீ கூப்பிடாட்டினாலும் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதுதான் என்னுடைய வேலை என்று சொல்லிவிட்டு அந்த மனசாட்சி மறைந்தது. உடனே வருண் சுயநினைவுக்கு அப்ப சக்தியை நான் காதலிக்கலாமா? சக்தி கிட்ட என்னுடைய காதலை சொல்லலாமா? 2 நாள்ல பார்த்து எப்படி காதல் வரும்? இல்ல, மனசாட்சி சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இனிமேல் சக்தியை ஏன் நல்லா வாட்ச் பண்ணணும். அவ எங்க போறா எங்க வரா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்முடைய காதலை சக்தி கிட்ட சொல்லலாம். அப்பதான் என்னுடைய காதல் உண்மையான காதலா இருக்கும் என்று அவன் நினைத்து கொண்டு அப்படியே அவன் சக்தியை நினைத்து கொண்டு அன்று உறங்கினான். அடுத்த நாள் காலை அனைவருமே கண் விழித்து அவரவர்கள் வேலையை செய்துவிட்டு அவரவர்கள் அவருடைய ஆபீஸுக்கு செல்ல தயாரானார்கள். இங்கு சுமதி, வருண், என்னடா இன்னுமா கிளம்புற என்று கேட்கவும், இதோ கிளம்பிட்டேம்மா, டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களா என்று அவன் கேட்கவும், எல்லாம் ரெடியா இருக்கு, வா சாப்பிடு என்று சொல்லி அவனுக்கு பிடித்தமான இடியப்பமும் தேங்காய் பாலையும் செய்து வைத்திருந்தாள். அம்மா சூப்பர்மா, இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து என்னுடைய மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பிடிச்சமான டிஃபன் செஞ்சு வச்சிருக்கீங்க, தேங்க்யூ சோ மச் என்று சொல்லவும், என் புள்ள ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே இந்த அம்மா வீட்டுல இருக்கேன், சரி சாப்பிடு, உங்க அப்பா என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்று, என்னங்க இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்கவும், கிளம்பிட்டேன் சுமதி, வருண் கிளம்பிட்டானா என்று அவர் கேட்கவும்,
அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நீங்க வாங்க என்று சொல்லி அவரும் டைனிங் டேபிளுக்கு வந்து காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தார். பரவாயில்லையே, இன்னைக்கு எனக்கும் வருணுக்கும் பிடிச்ச காலை உணவை நீ தயார் செஞ்சு வச்சிருக்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் என்று சொல்லி அப்படியே அவர்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு, வருண், நான் இன்னைக்கு அந்த ஃபேக்டரிக்கு போறேன்ப்பா, நீ உன்னுடைய ஆபீஸுக்கு போயிட்டு வேலையை முடிச்சிட்டு நீ ஃப்ரீயா இருந்தீனா அந்த ஃபேக்டரிக்கு கொஞ்சம் வாயே, நீ வந்தாதான் அங்க உள்ள கொஞ்சம் வேலையெல்லாம் எனக்கு பார்த்து கொடுக்க முடியும் என்று அப்பா சொல்லவும், சரிப்பா, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அங்க வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் அவனுடைய காரை எடுத்துக்கொண்டு அவன் ஆபீஸுக்கு கிளம்பினான். இங்கு அதே போலவே இவர்கள் மூவருமே அவர்களுடைய ஆபீஸுக்கு கிளம்பி வந்து கொண்டிருந்தார்கள். இப்படியே அவர்கள் சென்னை வந்து 1 மாத காலமும் ஆனது. பிறகு அவர்கள் ஆபீஸுக்கு போகும் வழியில் கயலுக்கு ஒரு போன் வந்தது. அந்த போன் அவர்கள் வீட்டில் அவர் அம்மாவாக இருக்கவும், கயல், என்னம்மா பண்ற என்று அம்மா கேட்கவும், இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேம்மா. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க என்று கேட்கவும், இல்லம்மா, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் உன்னால வர முடியுமா என்று அம்மா கேட்கவும், என்னம்மா திடீர்னு இப்படி கூப்பிட்டீங்கன்னா என்னால எப்படி வர முடியும் என்று அவள் சொல்லி வைத்தாள். போனை வைத்த பிறகு கயலின் முகத்தை சக்தி பார்த்தாள். என்னாச்சு கயல், ஏன் ஒரு மாதிரியா இருக்க, யார் போன் போட்டாங்க என்று கேட்கவும், அம்மா தான் போன் போட்டாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, நீ வரியான்னு கேக்குறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல என்று சொல்லவும், உடனே என்னடி, என்ன இப்படி சொல்ற, இப்ப நம்ம ஆபீஸ்ல போயிட்டு இருக்கோமே, எப்படி நம்ம லீவு கேக்குறது என்று சொல்லவும், உடனே கோமதி, எனக்கும் எமர்ஜென்சி, நானும் ஊருக்கு தான் போகணும், நானும் இன்னைக்கு லீவு கேட்கலாம் என்று தான் போனேன், பேசாம நம்ம 2 பேரும் லீவ் வாங்கிட்டு நம்மளுக்கு எப்படியும் சம்பளம் கிரியேட் பண்ணிடுவாங்க, அந்த சம்பளத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு போகலாம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டு அவர்கள் ஆபீஸை சென்று அடைந்தார்கள். கயல், நீ பயப்படாத, அதான் கோமதி அக்கா உன் கூட வரேன்னு சொல்லி இருக்காங்க இல்ல, உன்னை தனியா அனுப்புறதுக்கு தான் நான் பயந்தேன், நீ கோமதி அக்கா கூட போயிட்டு வா என்று சக்தி சொல்லவும், அப்ப நீ இங்க எப்படி தனியா இருப்ப என்று கேட்கவும், எனக்கு ஒன்னும் பயமில்ல, ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, நான் மேனேஜ் பண்ணிப்பேன், நீ அக்கா கூட கிளம்பு, நம்ம ஆபீஸ்ல லீவு கேட்டுட்டு உன்னையும் அக்காவையும் நான் கொண்டாந்து விடுகிறேன் என்று சொல்லவும், தேவையில்லை சக்தி, நாங்க 2 பேருமே போய்க்கிறோம், எல்லாரும் ஒரே நேரத்துல லீவு எடுத்தா அப்புறமா மேனேஜ்மெண்ட்ல ஏதாச்சும் சொல்லுவாங்க, நீ எடுத்த முடிவு நல்லதுதான், ஃபர்ஸ்ட் நானும் கையிலும் ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறமா நீ லீவ் எடுத்துக்கலாம் என்று சொல்லி அவர்கள் அன்று அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கு வருண் ஆபீஸுக்கு வரவுமே அவனுடைய வேலைகள் அனைத்தையும் கடகடவென்று முடித்துவிட்டு அப்பா ஆபீஸுக்கு போக வேண்டும் என்று அவனுக்கு ஒரு நிலை இருந்ததால் அவனுடைய வேலையை அவன் சீக்கிரமாக முடித்தான். பிறகு கேண்டீனுக்கு சென்று சூடாக ஒரு காப்பியை குடிக்கலாம் என்று அவன் நினைத்தான். அவன் காப்பியை குடிக்கலாம் என்று கேண்டீனுக்கு போவதே சக்தியை பார்ப்பதற்காகத்தான். அதே போலவே அவன் கேண்டீனுக்கும் சென்றான். கேண்டீனுக்கு சென்று ஒரு காப்பியை கேட்டுவிட்டு அவன் அமர்ந்திருக்கவும் அவன் சக்தி வருவாள் என்று அவனும் பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் சக்தி வரவில்லை. சக்தியை பார்க்காமல் அவனால் இருக்க முடியவில்லை என்று அவனுக்கு அப்போதுதான் தெரிந்தது. அப்போது அங்கு கோமதி வந்து காப்பியை கொண்டு வந்து கொடுக்கவும் அப்பொழுது கோமதியிடம், கோமதி அக்கா, சக்தி வல்லையா என்று அவன் கேட்டான். சக்தியா, உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்காப்பா என்று கோமதி சொல்லவும், அப்படிங்களா என்று அவன் சொன்னான். ஆமாப்பா, நாங்களே உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தோம், நீங்களே கேண்டீனுக்கு வந்துட்டீங்க, இங்க பேசலாமான்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க, கயல் என்று அவள் கூப்பிடவும் கயலுடன் சேர்ந்து சக்தியும் வந்தாள். சக்தியை பார்த்ததுமே அவனுக்கு குதூகலமாக ஆகிவிட்டது. என்ன விஷயம் என்று கேட்கவும் உடனே கயல், சார், அப்பாவுக்கு ஊர்ல உடம்பு சரியில்லை, போன் போட்டாங்க, உடனே நாங்க ஊருக்கு கிளம்பணும், அதனால எனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவு தருவீங்களா என்று கயல் கேட்கவும் உடனே, என்னது, எல்லாரும் போறீங்களா என்று அவன் அதிர்ச்சியாக கேட்டான்.
அவனுக்கு சக்தியும் அவர்களுடன் செல்ல போகிறார்கள் என்று அவனுக்கு ஒரு நினைப்பு வந்துவிட்டது. ஆனால் தான் அவன் அப்படி கேட்டான். உடனே கோமதி, இல்ல சார், நானும் கையில மட்டும்தான் போறோம். சக்தி இங்கதான் இருப்பா. எல்லாரும் ஒன்னா லீவு எடுக்க முடியாது இல்ல என்று சொல்லவும் உடனே வருணுக்கு நிம்மதியாகிவிட்டது. அப்படிங்களா, சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் லீவு ஹெச்ஆர் கிட்ட சொல்லிக்கிறேன் என்று சொல்லவும் ரொம்ப சந்தோஷம் சார். என்னடா வேலைக்கு சேர்ந்த புதுசுல எப்படி லீவு தருவாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்க லீவு கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று கையில் சொல்லவும், உடம்பு முடியலன்னு சொல்லும்போது எப்படிமா லீவு கொடுக்காமல் இருக்க முடியும்? சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. உங்களுக்கு எப்படி வண்டி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணவா என்று அவன் கேட்கவும், இல்ல சார், எங்க ஊருக்கு பஸ் நைட் இருக்கு, நாங்க அந்த பஸ்லயே போய்கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றார்கள். அப்பொழுது சக்தியும் அங்கிருந்து செல்லும் போது சக்தி என்று அவன் கூப்பிட்டான். சக்தி என்று கூப்பிட்டதும் அவள் திரும்பி பார்த்து, சொல்லுங்க சார் என்று அவள் சொன்னாள். சக்தி, நீங்க ஊருக்கு போகலையா என்று அவன் கேட்கவும், இல்ல சார், வேலைக்கு வந்து 1 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ளாட்டி எப்படி லீவு எடுக்க முடியும்? அது இல்லாம எல்லாரும் ஒன்னா லீவு எடுக்க முடியாதுல்ல, அதனாலதான் நான் ஊருக்கு போகல, இன்னொரு நாளைக்கு போய்க்கலான்னு இருக்கேன் என்று சொல்லவும், சக்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும். நீங்க ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா? ஈவினிங் உங்ககிட்ட பேசலாமா? ஈவினிங் நீங்க ஃப்ரீயா இருந்தா என் கூட வரீங்களா என்று அவன் கேட்கவும், அவன் அப்படி கூப்பிடவுமே அவளுக்கு என்ன சொல்வது ஏது சொல்வது என்று தெரியாமல் அவள் ஒரே மொழியாய் முழித்து கொண்டிருந்தாள். பிறகு வரமாட்டேன் என்று சொன்னால் அவர் ஏதாவது தப்பா எடுத்துப்பார் என்று அவள் உள்மனதுக்குள் நினைக்கவும், சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கும் புரியல என்று அவள் கேட்கவும், சக்தி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும், அதுக்காகத்தான், நீங்க ப்ளீஸ் மாட்டேன்னு சொல்லாதீங்க என்று அவன் சொல்லவும் உடனே அவளும் சரி சார், நான் வரேன் என்று அவள் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். சக்தி, ஒரு நிமிஷம் என்று அவன் கூப்பிடவும், என்ன சார் என்று அவள் கேட்கவும், ஈவினிங் 5 மணிக்கு ஷார்ப்பா ரெடியா இருங்க, நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து சென்றான். காரை எடுத்துக்கொண்டு அப்பாவின் ஃபேக்டரிக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது சக்தியை பார்த்து இன்று தன்னுடைய காதலை அவளிடம் சொல்லலாம் என்று அவன் நினைத்தான். சக்தியும் வருகிறேன் என்று சொன்னாள். பிறகு அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகி அதே சந்தோஷத்தில் அப்பாவின் ஃபேக்டரிக்கு அவன் போய்க் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் என்றுமில்லாத சந்தோஷம் அன்று இருந்தது. அப்படியே அப்பாவின் ஃபேக்டரியை சென்று அடையவும் அப்பாவின் கேபினுக்கு சென்று டாடி என்று அவன் கூப்பிட்டான். வருண், வாடா, என்ன அதுக்குள்ளாட்டியும் வந்துட்ட? நீ கூட லேட்டா வருவன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்று அப்பா சொல்லவும், ஆபீஸ்ல வேலை இருந்ததுதான், கடகடன்னு முடிச்சிட்டு வந்துட்டேன் என்று வருண் சொன்னான். சரி, நான் கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு உன்கிட்ட ஒரு மிஷின் காமிக்கணும்னு சொன்னேன்ல, அங்க கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி அவனுடைய வேலையை அவன் பார்த்து கொண்டிருக்கவும் இங்கு வருண் முகம் ஒரே புன்னகையாக இருந்தது. அப்பா கவனித்துக் கொண்டே இருந்தார். என்ன இப்படி சிரிச்சிட்டே இருக்கான்? என்னவா இருக்கும்? என்றைக்கும் இல்லாம வருண் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது. கேட்டா சொல்லுவானோ? இல்ல, சொல்ல மாட்டானா? ஏதாச்சும் சொல்லி மழுப்புவான். எதுவா இருந்தாலும் சந்தோஷம்தான். என் பிள்ளை இப்படி சிரிச்சு நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு என்று அவன் நினைத்து கொண்டு அவருடைய வேலையை அவர் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு வேலையை முடித்து வருண், போகலாமா என்று அவர் கூப்பிடவும் அவன் எதுவும் சொல்லாமல் அப்படியே அவனோட சிந்தனையில் இருந்தான். என்ன இவன் வந்தான், வந்துட்டு வேலை இருக்குன்னு சொன்னேன், இப்ப ஏதோ ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டானே. இவன் மனசுல என்ன இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல. கேட்டா சொல்லவும் மாட்டான், ஒண்ணு இல்லப்பான்னு சொல்லுவான். இவனை இப்ப என்ன பண்ணலாம் என்று சொல்லிக்கொண்டு டேபிளில் கை வைத்து ஓங்கி தட்டி வருண் என்று அவர் கூப்பிட்டார். அப்பா என்று அவன் அசடு வழிவது போல அவன் பார்க்கவும், என்னடா, என்னாச்சு உனக்கு?
ஏதாச்சும் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, என்ன ஒரே சிரிப்பா இருக்கு, சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கோ, என்ன விஷயம் என்று கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா என்று அவன் சொல்லவும், நினைச்சேன் நீ இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன்னு, அதே மாதிரி சொல்லிட்ட. அதுக்கு நான் கேட்காமலேயே இருந்திருக்கலாம். சரி வா, நம்ம போய் மிஷினை பார்க்கலாம். உன்னிட கேட்டு பிரயோஜனம் இல்லை, நீ சொல்ல மாட்ட, நீ எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லு, நான் அப்ப கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வருணை கூட்டிக் கொண்டு அந்த மிஷினை பார்க்க சென்றார். இது தாண்டா அந்த மிஷின், கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லு, இது என்ன பண்ணலாம் என்று சொல்லவும், அவன் அந்த மிஷினை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு, அப்பா எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க, நான் என்ன ஏதுங்கிறத முடிவெடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் என்று சொல்லவும், சரிடா, அப்ப சரி, எனக்கும் ஆபீஸ்ல வேலை முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன், நீயும் வரியா வீட்டுக்கு என்று கேட்கவும், வீட்டுக்கு இல்லப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று அவன் பதட்டமாக சொல்லவும், டேய் வீட்டுக்கு வரியா என்று தானே கேட்டேன், அதுக்கு ஏண்டி இவ்வளோ பதட்டமா பதில் சொல்ற என்று கேட்கவும், இல்லப்பா நான் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ப்பா என்று சொல்லவும், ஃப்ரெண்டை பார்க்க போறியா, சரி ஓகே, எப்படி எந்த சைடு போற என்று கேட்கவும், அப்பா நான் ஆபீஸ் போயிட்டு தான்ப்பா ஃப்ரெண்டை பார்க்க போவேன்ப்பா, அதனால நீங்க கிளம்பி பார்த்து வீட்டுக்கு போங்க, நான் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் வண்டியை எடுத்துக்கொண்டு அவன் ஆபீஸுக்கு சென்றான். வருண் சென்ற பிறகு நாராயணனும் இவனுக்கு என்னாச்சு, வர வர இவன் நடவடிக்கையே சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கான், ஒரு மாதிரியா பேசுறான், இப்ப நம்ம கிட்ட ஏதோ பொய் சொல்லிட்டு தான் போறான், ஆனா ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்றான், என்னன்னு தெரியல, எதுவா இருந்தாலும் சந்தோஷம் என்று நினைத்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவனுடைய நண்பர் ஒருவர் போன் பண்ணி, உன்னை கொஞ்சம் மீட் பண்ணணும் என்று அவர் சொல்லவும், சரி நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். அவர் சொன்ன இடத்திற்கு நாராயணன் சென்று அவரை மீட் பண்ணிவிட்டு பிறகு வீட்டுக்கு செல்லலாம் என்று அவர் காரை எடுத்துக்கொண்டு செல்லும் போது வருண் ஆபீஸுக்கு சென்று அங்கு சக்தி இவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். சக்தியை அழைத்து கொண்டு அவன் எங்கு செல்லலாம் என்று தெரியாமல் அவன் சக்தியை தன் காரின் முன்னாடி அமர வைத்து அவன் அவளிடம் என்ன பேசுவது ஏது பேசுவது என்று தெரியாமல் அப்படியே குழப்பத்தில் இருந்தான். ஒரு சிக்னலில் கார் நிற்கவுமே ஒன் சைடு நாராயணனும் ஒன் சைடு வருணும் நிற்கவும் வருண் காரில் சக்தி இருப்பதை நாராயணன் பார்த்து விட்டார். சக்தியை கூட்டிக்கிட்டு இவன் எங்க போறான், என்ன செய்ய போறான், ஒன்னும் புரியலையே. ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி இவன் சக்திய காதலிக்க போறானா, காதலிச்சா சந்தோஷம்தான், இல்ல சக்தி தனியா போறான்னு நினைச்சிட்டு அவளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட போறானா என்று அவன் நினைத்து கொண்டு, ஆமா சக்தி கூட தான் கையிலும் கோமதியும் இருப்பாங்களே, அவங்கள காணோம், என்னன்னு தெரியலையே என்று அவன் ஹெச்ஆருக்கு போன் செய்து, ஹலோ பிரியா, கோமதியும் கையிலும் எங்கே என்று கேட்கவும், சார் அவங்க ஒரு 1 week லீவ் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க சார், ஊர்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வருண் சார் தான் அவங்களுக்கு லீவு கொடுத்தாங்க என்று சொல்லவும், சரிம்மா ஓகே என்று சொல்லிவிட்டு அவர் போனை வைத்து விட்டு, ஓ கதை அப்படி போகுதோ, அப்ப சக்தி கூட யாரும் இல்ல, ஒருவேளை அவன் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறதுக்கு தான் போகணும், ஏதாச்சும் பேசுவதற்கு கூட்டிட்டு போகணும், இது 2ல எது நடந்தாலும் ஐ எம் சோ ஹாப்பி என்று நாராயணன் நினைத்து கொண்டு அவர் வண்டியை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டிற்கு சென்றார். இங்கு சிக்னல் போடவுமே சக்தியும் வருணும் காரில் போய்க் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சக்தி தான் வருணிடம் பேச ஆரம்பித்தாள். என்ன வருண் சார், ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வண்டியில கூட்டிட்டு வந்தீங்க, ஆனா வண்டியில ஏறி ரொம்ப நேரமாச்சு, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க, என்ன விஷயம் என்று கேட்கவும், இல்ல உங்ககிட்ட பேசணும் தான், ஆனா எப்படி பேசணும் என்ன பேசணும் எனக்கு ஒண்ணுமே புரியல, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது கூட எனக்கு தெரியல சக்தி என்று சொல்லவும், அப்படி என்ன சார் நீங்க பேச போறீங்க, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சொல்லவும், இல்ல சக்தி இது தைரியமா சொல்கின்ற விஷயம்தான், ஆனாலும் இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னா எனக்கு புரியல என்று சொல்லவும், நீங்க வேணா
ஏதாச்சும் ஒரு குழு கொடுங்க, நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்றேன் என்று இவள் சொல்லவும் உடனே வருண் மனசுக்குள் நினைத்து கொண்டான், உன்கிட்ட காதல சொல்ல போறேன், அதுக்கு நான் எப்படி உன்கிட்ட குழு கொடுக்க முடியும்? என் காதல சொன்னா நீ ஏத்துப்பியா சக்தி, இல்ல நிராகரிப்பியா? அதுவே எனக்கு பயமா இருக்கு. சொல்லணும்னு சொன்னா நான் உன்கிட்ட என்ன சக்தி சொல்றது என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டு அப்படியே அவன் சக்தியை பார்த்து கொண்டு காரையும் ஓட்டிக்கொண்டே சென்றான். இவர்கள் இப்படி சென்று கொண்டிருக்கவும் நாராயணன் வீட்டிற்கு சென்று விட்டார். வீட்டிற்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகி அவர் ஹாலுக்கு வந்த பிறகு, என்னங்க நீங்க வந்துட்டீங்க, இன்னும் வருண் காணாம் என்று சுமதி கேட்கவும், உன் புள்ள இப்ப வரமாட்டான் என்று நாராயணன் சொன்னார். ஏங்க ஏது முக்கியமான வேலையா என்று அவன் கேட்கவும், ஆமாமா ரொம்ப முக்கியமான வேலையா தான் உன் பையன் போயிருக்கான் என்று சொல்லவும், என்னங்க ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா என்ன சொல்றீங்கன்னு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் என்று சொல்லவும், உன் புள்ள ரொம்ப முக்கியமானவங்களை கூட்டிக்கிட்டு உன் பையன் போயிட்டு இருக்காமா என்று சொல்லவும், முக்கியமானவங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கானா? யாருங்க, யார் அவங்க ஃப்ரெண்டையா என்று அவள் கேட்கவும், என்னங்க யார பார்த்து சொல்றீங்க என்று கேட்கவும், ஆமாம் முக்கியமான ஃப்ரெண்டு தான் என்று அவன் சொல்லவும், ஏங்க இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா என்று அவள் கேட்கவும், நம்ம சக்தியை தான் கூட்டிக்கிட்டு உன் பையன் போறான். என் கம்பெனியிலிருந்து கிளம்பும் போது நான் ஆபீஸுக்கு போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு என்கிட்ட சொன்னான். சரின்னு நான் அனுப்பி வச்சேன். எனக்கு ஒரு முக்கியமான நண்பரை பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு. பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த சிக்னல்ல நானும் அந்த சிக்னல்லையும் அவனும் நினைக்கிறான். இப்ப நிக்கிறானேன்னு பார்த்தா காருக்குள்ள சக்தி இருக்கா. அப்பதான் தெரிஞ்சிச்சு கையிலும் கோமதி முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்காங்க, சக்தி மட்டும் இருக்கா என்று எனக்கு தெரிந்தது. அநேகமா சக்திய ஹாஸ்டல்ல விட போறானா இல்ல உன் பையன் எதுவும் சொல்ல போறானான்னு எனக்கு தெரியல என்று சொல்லவும், என்னது ஏதும் சொல்ல போறானா, என்னங்க சொல்ல போறான் என்று கேட்கவும், தெரியல சுமதி, உன்னிடம் ஒரு விஷயம் சொல்றேன், இப்படி உட்காரு என்று சொல்லவும், என்னங்க அவன் சக்தியை கூட்டிக்கிட்டு போறான்னு சொல்றீங்க, நீங்க என்கிட்ட விஷயம் சொல்லணும்னு சொல்றீங்க, என்ன விஷயம் என்று சுமதி கேட்கவும், இங்க பாரு சுமதி, என்னைக்கு நான் சக்தியை பார்த்தனோ அன்னையிலிருந்து என் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அந்த ஆசைய உன்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த ஆசைய நிறைவேறினுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று அவர் சொல்லவும், அப்படி என்னங்க ஆசை சொல்லுங்க என்று அவள் கேட்கவும், நான் என்னைக்கு சக்திய பார்த்தனோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட சுமதி என்று சொல்லவும், என்னங்க சொல்றீங்க உண்மையாலுமா என்று அவள் கேட்கவும், நிஜமாலும் தான் சொல்றேன். நம்ம சக்தி மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தோம்னா